ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என்னுடைய இந்த பதிவை கேட்க வந்துவிட்ட உன் வாழ்க்கையில் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் இப்போது நல்லபடியாக நடக்க போகுது. என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைச்சி சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தையும் உன் வீட்டில் நான் நடத்த போகிறேன். நேற்று நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்து. நாளை நடக்க போகிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என என் மீது நம்பிக்கை வச்சிடு என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யாராவது உன்னை ஏமாத்தினாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக நான் உருவாக்குவேன். அடுத்தவங்க உனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து தேவையற்ற விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிட்டு உனக்கு தேவையான நல்ல விஷயங்களும் நன்மைகளும் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நல்லது தான் நான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன். இருந்தாலும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் இருக்குதுன்னு தானே நீ என்கிட்ட சொல்லி கவலைப்பட்ட. உண்மை என்னன்னா நான் எப்போதுமே நல்ல மனிதர்களை அதிகமாக நேசிப்பேன். ஆனால் அவங்களுக்கு தான் அதிகமாக நான் சோதனைகளையும் கொடுப்பேன். அந்த வகையில் தான் என் அன்பு பிள்ளையான என் மனசுக்கு பிடிச்ச நல்ல பிள்ளையான உனக்கு நான் சோதனைகளை கொடுத்து இப்போது சோதனைகளின் முடிவில் நீதான் ஜெயிச்சிட்ட. உன் மனசு மாறாமல் அதே அளவு பக்தியையும் பாசத்தையும் எனக்கு கொடுத்துட்டேன்னு உன்னை வெற்றியாளனாக அறிவிப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக தானே தவிர கண்டதையை நினச்சி கவலைப்படுறதுக்காக கிடையாது. இந்த உலகம் ஒன்றும் உனக்கு சிறையும் கிடையாது, நீ ஒன்றும் இதில் கைதியும் கிடையாது. ஆனால் நீயாகவே உன்னை சுற்றி சிறை போல சில வட்டங்களை போட்டுக்கிட்டு நீயே கைதியாக உன்னை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முதல்ல உனக்குன்னு சில வட்டங்களையும் கட்டங்களையும் போட்டுக்கிட்டு உன்னை கைதியாக நினச்சி வாழ்வதை நிறுத்திட்டு எப்போதும் மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்க கற்றுக்கோ. வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டம் இன்ப துன்பம் வரதான் செய்யும். சும்மாவே அதை நினச்சி கவலைப்பட்டு உனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போற? என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது அடுத்த கட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இனிமே எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி நிறைஞ்சதாக சந்தோஷம் தரும் விதத்தில் தான் இருக்க போகுது. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை வாழ்ந்த இந்த முதல் பாகங்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ வாழப்போகிற இரண்டாவது பாகம் என்பது உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கான விஷயங்களாக இருக்கும். இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பிடிச்சது போல நல்ல விஷயங்களாக நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாட்களாக இருக்கும் என் செல்லமே. எப்போவுமே எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசிக்கிற, இதை செய்யலாமா, இது சரியாக வருமா, இது முடியுமா முடியாதுன்னு ரொம்ப யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காம எல்லா விஷயங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. அம்மா வராகி தாயே, உங்களை நம்பி நான் ஒரு முடிவெடுக்கிறேன். நீங்கள் தான் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீன்னா உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிருவேன். உன் ஆசைகள் தாமதமாகலாமே தவிர ஒருபோதும் தப்பி போகாது என் செல்லமே. என் அருளால் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நன்மைகளும் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது. சாதாரணமாக நீ செய்த செயல்கள் கூட இத்தனை நாளாக சிக்கல்களும் பிரச்சனைகளாகவும் இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புது வெற்றியை தரப்போகுது. நீ பேசும் வார்த்தைகளில் இருந்து வலிமை பிறக்கும். உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுது. இனிமேலாவது தடப்பட்ட காரியங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காம நடக்காமல் தகண்டு போன தடையாக வந்து போன விஷயங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காம எல்லாவற்றையும் தெளிவாக சிந்திக்க பழகு. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்றே தீருவாய். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நானும் அருள் கொடுக்கத்தான் போகிறேன் செல்லமே. சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட இனி உனக்கு சாதகமாக நடக்கும்.
ஏன்னா உன் வாழ்க்கையில் இப்போது ராஜயோகம் ஆரம்பமாயிடுச்சு. சில பேரின் உண்மையான முகம் உனக்கு காட்டப்படும் போது நீ உணர்ச்சி வசப்படுவதோ, அவங்க மேலே சண்டை போட்டு கோபப்பட்டு பேசுவதோ, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவோ கூடாது. இந்த உலகம் எப்போவுமே சுயநலக்கார மனிதர்கள் நிறைஞ்ச உலகம்னு நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆனால் நீ தான் எல்லாரையும் நல்லவங்க உண்மையானவங்கன்னு நம்பின. இப்போது அவர்களின் முகமூடி கிழிஞ்சு போய் அவர்களுடைய உண்மையான முகம் என்ன, எண்ணம் என்ன, அவங்க மனசு என்னன்னு புரியும் போது அதை ஏற்றுக்கவும் தயாராக இருக்கணுமே செல்லமே. உன்னுடைய ஒரு தவறையா மன்னிக்கணும்ன்ட்டு என்னை மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க. நிச்சயமாக உனக்கு நானே மன்னிப்பு கொடுத்து உன் கவலைகள் அனைத்தையும் மறக்கும்படி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ அது வரைக்கும் எதுவும் செய்யாமல் அமைதியாக நடுநிலையோடு இருக்க கற்றுக்கோ. ஒரு விஷயம் முடியும்னு யோசிக்க வேணாம், முடியாதுன்னு யோசிக்க வேணாம். என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு நடுநிலையோடு இருக்க கற்றுக்கோ. நீ பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். நீ எவ்வளவு தூரமாக இருக்கங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை. என்னை நம்பும் உன்னுடைய நெஞ்சத்துக்கு என்னை நீ நெருக்கமாக வச்சுக்கிட்டினா, வராகியம்மான்னு என் மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டக்கூடிய ஆளாக இருந்தினா, எல்லா வகையிலும் உன் வாழ்க்கைக்கு நான் உயர்வையும் சிறப்பையும் கொடுப்பேனேன்னு செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடாது. நேரங்காலத்தை வீணடிக்காமல் இருக்க நீ வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்க போது. இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நீ எப்போவுமே ஜெயிக்கணும்னு நினச்சிதான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிற. ஆனால் அப்படி எடுத்த முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மாற்றிக்கிட்டே இருக்க. தோல்வி இருப்பவர்களாகவோ முடிவுகளை மிக மெதுவளவு எடுப்பவர்களாகவோ நீ இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட நிதானமாக பொறுமையாக கவனமாக முடிவு எடுத்தினா நீ எடுத்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முடிவுகளை உன் வாழ்க்கையில் கொடுத்திருந்தானே. நீ எடுத்த பயிற்சிகளையெல்லாம் பரிசோதிக்கும் விதமாக தான் இந்த வராகியம்மா நீ நினச்ச காரியங்களையெல்லாம் உனக்கு சோதனைகளாக கொடுத்தேன். ஆனால் இப்போது உன் பயிற்சிகளை பரிசோதித்த நான் உன் சோதனைகளையும் வேதனைகளையும் எல்லாத்தையும் உன்னை விட்டு விலக்கி வச்சுட்டு நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த பல நல்ல நிகழ்வுகள் தானே நீ யாருங்கிறத உனக்கே உணர்த்துச்சு. அது உனக்கு நல்லதாகவும் தோணியிருக்கலாம், அல்லது கெட்டதாகவும் தோணியிருக்கலாம். ஆனால் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நன்மை தரும் விதத்திலேயே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். குழந்தை வரம் கேட்டவங்களுக்கு அது கிடச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சில பேருக்கு திருமண பிரச்சனையும், சில பேருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்காம மகிழ்ச்சியே இல்லாதவர்களாக பணத்தை தேடி அலையக்கூடிய பித்து பிடித்தவர்கள் போல ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டுமே இருக்கீங்க. சில வேதனைகள் உன் மனசில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட போட்டுடு. கர்ம வினைகளை அனுபவித்து கஷ்டத்தோடு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் ஆறுதலை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு செல்லமே. நீ என்கிட்ட வேண்டி கேட்டாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை அறிந்து அதற்கான தீர்வை தரக்கூடிய தாயாகத்தான் நான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நிலையான வருமானம் வரும்படியும் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டு கதவை வந்து தட்டும்படி செஞ்சுட்டேன். அதையாவது சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரப்பழகு. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்குது என் செல்லமே. நீ என்ன நாடி வந்தீனா நான் உன்னை தேடி வருவேன். நீ ஒரு நொடி என்ன நினச்சினா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருப்பேன். 7 ஜென்மமும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்குவேன் என நீ என்னை நம்பலாமேன்னு செல்லமே. எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு அதை செய்ய ஆரம்பித்த பிறகு சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு விஷயத்தை புதுசாக யோசித்து செய்யணும்னு நினைக்கும்போது உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை உற்சாகமாக பாராட்டுவதை விட கேலி கிண்டல் நக்கல் செஞ்சு உன்னை அழிக்கவும் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கவும் தான் செய்வாங்க.
அதனால தான் அடுத்தவங்க 1000 சொன்னாலும் எதையும் காதில் கேட்காதுன்னு சொல்கிறேன். சிற்பியால் வெறும் சிலையை மட்டும்தான் சிறப்பாக வடிவமைக்க முடியும். அதே போல் ஓட்டுநரால் தான் பேருந்தை சரியாக இயக்க முடியும். மாலுமியால் மட்டும்தான் கப்பலை சரியாக ஓட்டுவதற்கான வழிகள் தெரிந்தவராக இருக்க முடியும். அதே போல் உன்னால் மட்டும்தான் உன்னை சிறப்பான ஆளாக வாழவும் வழிநடத்தவும் முடியும். உன் வாழ்க்கைங்கிறது உன்னுடைய கைகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் உன் மனசில் நீ அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டினா, அதை முழுசாக ஏற்றுக்கிட்டினா, வாழ்க்கை ஒன்றும் கஷ்டமானதாக இருக்காது. நீ செல்லும் இடமெல்லாம் அங்கே உனக்கு துணையாக யாராவது ஒருவரை இந்த வராகியம்மா நான் வந்து இறக்குவேன். உனக்கு துணையாக நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி அனுப்பி வைக்க தான் போகிறேன். அது வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு என் செல்லமே. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைச்சிடும். இந்த உலகத்தில் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு பல மடங்காக ஏராளமாக திரும்ப கிடைச்சே தீரும். என்ன நடந்தாலும் எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கு வர வேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும் திருமணமும் குழந்தை பாக்கியமும்னு எல்லாமே நீ கேட்டது கேட்ட போலவே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும். நீச்சல் தெரிஞ்சவங்க யாருமே எந்த கடலையும் குளத்தையும் ஆழம் பெருசாக இருக்கேன்னு யோசிக்க மாட்டாங்க. அதே போல் வாழ்க்கையையும் நீ நேசிக்க தெரிஞ்சுக்கிட்டினா எந்த பிரச்சனைகளுமே உனக்கு பெருசாக தெரியாது. வாழ்க்கையை வாழ தயாராக இருந்துவிடு. உன்னை வீழ்த்து நினைப்பவர்கள் எல்லாம் உன் மனசை சிதைச்சு உன்னை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக அவங்க ஜெயிக்கணும், அவங்க காரியத்தை நடத்திக்கணும்னு நினைப்பாங்க. நீ தான் உன் மனசை தெளிவாக வச்சுக்கணும். உன்னை யாராலும் வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது என் செல்லமே. நீ நினைக்கிறது போல எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறணும்னா நீயும் புது புது உத்திகளை சரியான முறையில் கையாள கற்றுக்கோ. இந்த வராகி அம்மாவும் நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் நீ எடுத்த பயிற்சிகளுக்கும் பலனாக நீ ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும்படி செஞ்சு முடிப்பேன். உனக்குன்னு உயர்ந்த லட்சியங்களை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நகர்ந்து போக நீ தயாராக இரு. ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் முடிவு எப்படியும் நீ எதிர்பார்த்தது போல நல்லதாகவே இருக்கும்.